வணக்கம், என் பேரு கிரணை மனோகர். தீனா சார் படத்துல எனக்கு காமெடியா இந்த படத்துல த்ரோட்டை கொடுத்துருக்காரு. உங்க யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் காமெடி. தீனா சார் ரஜினி ரசிகர், சாருடைய ரசிகர். ரசிகருக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காரு. படப்பத்தில தெரியுது இவரு ரஜினி ரசிகர், வெறி பிடிச்ச வெறி. அவருடைய கான்செப்ட்லயே கொண்டு போயிருக்காரு. அவர் ஸ்டைலு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணி கொண்டு போயிருக்காரு. படம் சிறப்பா பண்ணியிருக்காரு. அதே நேரத்துல தீனா சார் பார்க்கும்போது கேஷுவலா தெரிஞ்சாரு. படம் பார்க்கும்போது தான் தெரியுது, ரொம்ப ஆக்ஷன் பிளாக்ல நல்லா எடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தீனா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. அதான் அந்த சாமி படத்துல பார்க்கும்போது ஒரு நடிப்பு வேற லெவல்ல இருந்தது. எப்படியாவது நம்ம படத்துல நான் ஆக்ட் பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன். ஃபோன் பண்ணோன்னா உடனே நான் வரேன் சார் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டெடிகேட்டா இருந்து சூப்பரா பண்ணாரு. ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. ஷூட்டிங்னா கரெக்டா 6 மணி திருப்பதி கார்ல 5 மணியில கார் வருது திருப்பதி. அந்த மாதிரி இல்ல லொகேஷன் கொஞ்சம் லாங்கா தான் வச்சார் சார் திருப்பதியில. கரெக்டா சொன்ன டைம் போய் நல்ல முறையா முடிச்சு கொடுத்தேன். படமும் தரமா வந்திருக்கு. அவரு ரஜினியுடைய ரசிகர்ன்றது இந்த படத்துல காட்டிட்டாரு. நேரடியாக நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியல. படம் ஃபுல்லா பார்த்த பிறகுதான் தெரியுது ஒரு மிகப்பெரிய ரஜினி ரசிகருக்காகவே இந்த படம் பண்ண மாதிரியே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. என்ன சார்? ரொம்ப நன்றி. நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதெல்லாம் இல்ல சார். வரேன். அடுத்த படம் நம்ம நாசிக் நகர் பண்ண போறோம். சரி சார். நீங்க கண்டிப்பா ஹைலைட்டா இருக்க போறீங்க. கண்டிப்பா. மற்றும் நிறைய நண்பர்கள்லாம் நான் சேர்த்து வச்சுக்கிறேன். கண்டிப்பா சார். சூப்பரா பண்ணோம். அது ஒரு பெரிய ஆக்ஷன் படம். இந்த படத்துல உங்களுக்கு நிறைய பேர் ஒத்து வச்சுக்காங்க சார். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து எல்லாமே, உங்க நண்பர்கள் எல்லாமே சாருக்காக ரொம்ப ஒத்து வச்சாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க எல்லாமே இவர்கிட்ட இந்த பாஷா படத்துல வருவாங்க தெரியுமா, அடியாளுங்க. அது மாதிரி அவங்க ஃப்ரெண்டுங்களை வச்சிருக்காரு. இந்த ஆட்டோ கேரக்டர் பண்ணவங்க அத்தனை பேருமே இவருக்கு கட்டுப்பட்டு தான் அந்த படத்தை அவங்க எல்லாம் வச்சு நடிச்சாங்க. நான் பார்த்த அளவுக்கு நானே கேட்டேன். அத்தனை பேரும் இவர் மேல ரொம்ப உயிரா இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அவங்க ஃபேமிலி எல்லாம் இவர் தான் பாத்துக்காரு இருக்குது. உண்மைதானே சார்? நானே கேட்டேன் எல்லாரையும். எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். யாரையும் விட்டு கொடுக்கல. உங்க ஆளுங்களை கூட யாரையும் விட்டு கொடுக்காதான் பேசினாரு. அதே மிகப்பெரிய சந்தோஷம். இன்னைக்கு ப்ரீ பார்க்கும்போது அவங்க வரல, ஏற்கனவே பார்த்துட்டாங்க அவங்க. அதான் இந்த படம் 3 முகம் பேஸ் பண்ணி 3 முகம் பிறகு என்ன நடந்தது அதுதான் இப்போ படம் நாசிக் நகர். பாஷா 35 வருஷம் பிறகு நம்ம பாஷா மாணிக் பாஷா இன்னும் அந்த மவுஸ் இருக்கா. நாசிக் நகர் மக்களுக்கு ஒரு ஆபத்துனா உடனே தலைவர் வருவாரா, பாஷா வருவாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. அந்த பதில் கண்டிப்பா உண்மையா நாசிக் நகருக்கு பாஷா வருவார். அதுதான் கான்செப்ட். நாசிக் நகரோட கான்செப்ட். கண்டிப்பா சார். கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. நீங்க வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க அப்படி சொல்றீங்க சார். நீங்க கூப்பிட்டா வந்து நிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை.